பத்திரிகையாளர் திரு அக்னீஸ்வரன் தொலைபேசி வாயிலாக, அரசியல் விமர்சகர் திரு அக்னீஸ்வரன் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கார். சார் வணக்கம். சார், ஜெயா பிளஸ் சமீபத்தில் மேகதாது சென்று இந்த புதிய அணை கட்டக்கூடிய இடங்களை எல்லாம் பார்வையிட்டார்கள். அதில் கடந்த 43 நாட்கள்ல, இன்னும் சொல்ல போனால் DK சிவகுமார் கர்நாடகாவினுடைய முதலமைச்சராக பதவியேற்றதற்கு பிறகு 2 முறை பூர்வாங்க பணிகளை மேற்கொண்டிருக்கிறாங்க, சர்வே பணிகளை நடத்தி இருக்கிறார்கள் என்ற விவரங்கள் நமக்கு தெரிய வந்திருக்கிறது. கர்நாடக அரசனுடைய இந்த செயல்பாட மேகதாது விவகாரத்தில் எப்படி பார்க்கலாம் திரு அக்னீஸ்வரன்? கர்நாடக அரசு காங்கிரஸ் எப்பொழுதெல்லாம் முடிவெடுத்தது அப்ப எல்லாம் இந்த பிரச்சனைய எப்போதும் கொழுந்து விட்டு எரியவிட்ட பார்த்து, தமிழ்நாட்டை பொறுத்தளவுல ஒரு 60 ஆண்டு காலம் கழித்து தமிழ்நாட்டுல காங்கிரஸ் மந்திரி சபையில இணைந்து, ஆனால் இந்த துணிச்சலின் காரணமாகத்தான் கர்நாடக அரசாங்கம் நம்முடைய தமிழ்நாட்டில் விவசாயிகள் பாதிக்கப்பட்டு போராடி கொண்டிருக்கிற போது தமிழ்நாட்டினுடைய ஆட்சியில் ஆளுங்கட்சி இருக்கக்கூடிய தாவேக்காவும் கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடிய காங்கிரசும் இது சம்பந்தமாக காப்பது தமிழ்நாட்டுக்கு நல்லதில்லை அப்படின்னு நான் பார்த்தேன். ஆனால் இவர்கள் காங்கிரஸ் கட்சி என்று சொல்லுகிற போது இதுக்கு முன்னாடி இருந்தவங்க பணத்தை ஒதுக்குனாங்க, ஆனா இவங்க அதை நிறைவேற்றியே தீர்வேன் அப்படின்னு சொல்றதுனால ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் விவசாயிகளுக்கும் தமிழ்நாடு ஒரு மலை மறைவு பிரதேசம். நம்மதான் கடைமடை பாசாங்க. அப்ப நம்மளோட ஒப்புதல் இல்லாம, உச்ச நீதிமன்றத்தின் ஒப்புதல் இல்லாம, மத்திய அமைச்சரவைகளுக்கு ஒப்புதல் பெறாம நாங்கள் கட்டுவோம் என்று சொல்லுவது இந்திய ஜனநாயகத்திற்கும் அரசியலமைப்பு சட்டத்திற்கும் விரோதமாக காங்கிரஸ் அரசாங்கம் கர்நாடகத்தில் இருக்கிறதும் தமிழ்நாட்டில் கூட்டணி அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அந்த 2 அமைச்சர்களும் இது பற்றி பாய் திறந்து பேசுவார்களா என்பதால் அவர்களுக்கு மந்திரி முக்கியமா, தமிழ்நாட்டில் அணை முக்கியமா, தமிழ்நாட்டில் விவசாயிகள் போராட்டம் எவ்வளவு தெரியும் அப்படின்னு அவங்களுக்கு நான் கேட்டுக்கிறேன். சரி, தொலைபேசி வாயிலாக இணைந்தமைக்கு நன்றி திரு அக்னீஸ்வரன்.